நீங்க எடுக்கிற முடிவுகள்லாம் உண்மையிலே நீங்க தான் எடுக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு தெரியாமலேயே பெரிய பெரிய கம்பெனிகள் உங்கள ஆட்டி படைக்கிறாங்களா? வாங்க இந்த ஆட்டத்தோட விதிகள புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஏதோ ஒரு பொருள வாங்குறீங்க. இது என் சாய்ஸ், நான் எடுத்த முடிவு அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்புறீங்க. சரிதானே? ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன். உங்களுடைய பல முடிவுகள் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்றால் நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்க ஒரு பெரிய ஆட்டத்துல ஒரு சின்ன காய் மட்டும்தான். இது எதுவும் சும்மா விளையாட்டு இல்ல. இது ஒரு சைக்கலாஜிக்கல் செஸ் கேம். இந்த ஆட்டத்துல பில்லியன் டாலர் கம்பெனிகள் தான் ராஜா. அவங்க தான் காய நகர்த்துறாங்க. அப்போ காய் யாருன்னு கேக்குறீங்களா? அது நீங்களும் நானும் தான். இது ஏதோ கற்பனை கதைன்னு நினைக்காதீங்க, நிஜம். நீங்க ஒவ்வொரு நாளும் எடுக்கிற ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன முடிவுகளுக்கு பின்னாடி நல்லா நிரூபிக்கப்பட்ட உளவியல் தந்திரங்கள் ஒளிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியாமலேயே உங்க நடத்தைய மாற்றுவதற்காகவே இதெல்லாம் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. சரி, அவங்க இந்த ஆட்டத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ரொம்ப சிம்பிள். நம்மள சுத்தி இருக்கிற சூழலையே அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாற்றுவதன் மூலம்தான். எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். நீங்க கடைக்கு போகும்போது இத கவனிச்சிருக்கீங்களா? 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு ரொம்ப சீப்பா இருக்கும், இன்னொன்னு அப்பாடா பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். ஆனா நடுவுல ஒன்னு ஓகே இது பரவாயில்லன்னு ஒரு விலையில இருக்கும். உண்மை என்னன்னா அவங்க விற்க நினைக்கிறதே அந்த நடுவுல இருக்கிற பொருளை தான். மத்த ரெண்டும் உங்களை அந்த நடு ஆப்ஷனுக்கு தள்ளுவதற்கான ஒரு தந்திரம். இதுக்கு பேரு தான் சாய்ஸ் ஆர்கிடெக்சர். உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு மாய, ஆனா போக வேண்டிய பாதையே அவங்க ஏற்கனவே போட்டு வச்சுட்டாங்க. ஸ்டாக்ல இன்னும் 2 தான் இருக்கு. ஆஃபர் இன்னும் 10 நிமிஷத்துல முடிய போகுது. இதெல்லாம் கேட்டோன்னே நமக்குள்ள ஒரு படபடப்பு வரும் இல்லையா? அதுதான் ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். உங்க மூளையில இருக்கிற பயம்ங்கிற சென்டரை இது நேரா போய் தாக்குது. அந்த பொருள் உங்களுக்கு உண்மையே தேவையான யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ இப்ப வாங்கலைன்னா கிடைக்காம போயிடுமேன்னு ஒரு பதட்டம் உருவாகும். ஏன்னா லாஜிக்கை விட பயம்தான் வேகமா விற்க வைக்கும். பெஸ்ட் செல்லர், ட்ரெண்டிங், இந்த வார்த்தைகள் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஏன்னா நாம இயல்பாவே கூட்டத்தோட கூட்டமா போறதுக்கு பழக்கப்பட்டவங்க. நிறைய பேர் ஒரு விஷயத்த வாங்குறாங்கன்னா அப்போது நல்லாதான் இருக்கும், சேஃபான சாய்ஸ்னு நம்ம மனசு தானா நம்பிடும். இதுக்கு பேருதான் சோஷியல் ப்ரூஃப். நம்மளோட இந்த மனநிலையத்தான் அவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு நிமிஷம், கொஞ்சம் யோசிங்க. அவங்க வெறும் கடைய மட்டும் டிசைன் பண்ணல, உங்களுடைய உணர்வுகளையே டிசைன் பண்றாங்கன்னா ஆட்டத்தோட அடுத்த லெவலுக்கு போகலாமா? இப்போ இந்த கேம் இன்னும் சீரியஸ் ஆகுது. அவங்க நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணல, நம்ம மூளை எப்படி வேலை செய்தோ அதையே தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க. சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு உருவாக்கப்படல, உங்களை அடிமையாக்கணும்னு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஸ்லாட் மிஷின் மாதிரி. நீங்க பாட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ வரும். அந்த அடுத்து என்ன வருங்கிற எதிர்பார்ப்பு தான் உங்க மூளையில டோபமைனுங்கிற கெமிக்கலை சுரக்க வைக்குது. அதாவது பரிசு கிடைச்சதை விட பரிசு கிடைக்க போகுதுங்கிற அந்த த்ரில் தான் அதிகம். இதனாலதான் உங்களால நிறுத்தவே முடியாம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். கம்பெனிகள் பொருளை விக்கல, அவங்க உணர்வுகளை விக்கிறாங்க. நம்பிக்கை, சுதந்திரம், ஸ்டேட்டஸ், சந்தோஷம். நீங்க வாங்குறது வெறும் ஷூ கிடையாது. அந்த ஷூவை போட்டா கிடைக்கிற ஒரு புது அடையாளத்தை வாங்குறீங்க. ஒரு தடவை இமோஷன்ஸ் உள்ள வந்துட்டா லாஜிக் தானா காணாம போயிடும். சரி, இப்போ இந்த டிஜிட்டல் உலகத்துல நடக்கிற ஒரு பெரிய தந்திரத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது உங்க டேட்டாவையே உங்களுக்கு எதிரா எப்படி பயன்படுத்துறாங்கன்னு. உங்களுக்கு தெரியுமா, உங்க டேட்டாவை வச்சு உங்க மூட கணிக்க முடியும். ஆமா, நீங்க எப்போ மனசளவுல வீக்கா இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு சரியான டார்கெட் டைம். உதாரணத்துக்கு, உங்களுக்கு பசிக்குதா, உடனே சாப்பாடு விளம்பரமா உங்க கண்ணில் படும். கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாம டல்லா ஃபீல் பண்றீங்களா? அப்போ பார்த்து அழகு சாதன பொருட்கள் விளம்பரம் வரும். போர் அடிக்குதா, உடனே என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஸ் பத்தின விளம்பரங்கள் வரும். இங்க விஷயம் என்னன்னா, விளம்பரம் ஒண்ணுதான். ஆனா நீங்க எப்போ வீக்கா இருக்கிறீங்களோ அப்போ சரியா அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. நீங்க யூஸே பண்ணாத ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மாசம் மாசம் பணம் கட்டிட்டு இருக்கீங்களா? ஏன் தெரியுமா? ஏன்னா இவ்ளோ நாள் காசு கட்டிட்டோம், இப்போ நிறுத்துனா மொத்தமும் வேஸ்டா போயிடுமேன்னு உங்க மனசு சொல்லும். இதுக்கு பேருதான் சங்க் காஸ்ட் ஃப்ராப். அதாவது ஒரு இழப்பை ஏத்துக்க மனசு வராம தொடர்ந்து அதுல முதலீடு செஞ்சுட்டே இருக்கிறது. அப்போ என்னதான் பண்றது? இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இதுக்கு தீர்வு அவங்களோட சண்டை போடுறதில்ல, நாம விழிப்புணர்வோட இருக்கிறது தான். இந்த ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய கம்பெனிகள் உங்களை கண்ட்ரோல் பண்ணல, ஆனா அவங்க உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. உங்க பயம் என்ன, உங்க பழக்க வழக்கங்கள் என்ன, உங்க வீக்னஸ் என்னன்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும்.
எப்போ நீங்க இந்த கயிறுகளை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதாவது அவங்க தந்திரங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போவே அந்த தந்திரங்கள் அதோட சக்தியை இழந்துடும். உங்களுடைய விழிப்புணர்வு தான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். இந்த தந்திரங்கள் எல்லாம் உங்க கண்ணுக்கு இப்போ தெரியுதா? அப்படின்னா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இதுல எந்த தந்திரம் உங்கள ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உலக உண்மையில எப்படி இயங்குதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு தடவை நீங்க இந்த ஆட்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் யாரும் உங்களை வச்சு விளையாட முடியாது.